ஹரே கிருஷ்ணா. ஒரு நாள் அயோத்தியாவின் சபையில் மகானான விஸ்வாமித்ர முனிவர் காட்சியளிக்க வருகிறார். உலகையே ஆண்ட தசரதர் தம்மை ஒரு அரசன் என்று காணவில்லை, பக்தர்களின் சேவகராம் என்ற பணிவுதான் அவரின் உண்மையான மகிமை. இது உண்மையான மகானின் பண்பு. பழுத்த மரம் தலை தாழ்த்துவது போல உண்மையான ஞானியும் பணிவுடன் இருக்கிறார். விஸ்வாமித்ரர் வரும்போது தசரத மகாராஜா தனது சிங்காசனத்தையே அவருக்கு கொடுத்து அவருடைய பாதங்களை தன் கைகளால் கழுவினார். மந்திரிகள், ராணிகள், படைகள் என அனைவரும் அவர் மீது தெய்வீக அன்பு கொண்டு சேவை செய்தனர். இவ்வளவு பணிவும் பக்தியும் அயோத்தியாவை ஆனந்தமயமாக மாற்றியது. தசரதர் கேட்டார், முனிவரே, உங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும்? விஸ்வாமித்ரர் சொல்லும் கோரிக்கை தசரதரை திடுக்கிட வைத்தது. ராஜனே, காட்டில் எனது யாகங்களை மாரீச்சா மற்றும் சுபாகு என்ற ராட்சசர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். அவர்களை அடக்கவே உங்கள் மகன் ராமன் மற்றும் லக்ஷ்மணரை நான் கோருகிறேன். தசரதரின் இதயம் கலங்கியது. என் பிள்ளை ராமன் ஒரு சிறுவன்தான், அவன் காட்டில் ராட்சசர்களுடன் போராட வேண்டுமா என்று கூறி அவர் தானே போக தயாரானார். ஆனால் விஸ்வாமித்ர முனிவர் வலியுறுத்தினார், நீங்கள் ஒரு சத்திரியர், ஒரு முறை சொன்னதை திரும்பிக் கொள்வது உங்களுக்கு வேண்டாம் என்றார். பின்னர் வசிஷ்ட முனிவர் சொன்னார், ராமனே பரமாத்மா, இந்த வாய்ப்பு ராமனுக்கு தேவையாயிற்று. இது ஒரு லீலை. பரமாத்மா தான் தனது சக்தியை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது. தசரதர் எப்படியோ சமாதானப்படுத்தப்பட்டு ராமன் மற்றும் லக்ஷ்மணரை அனுப்பினார். காட்டிற்கு சென்ற ராமர் மற்றும் லக்ஷ்மணர் யாகசாலையை ரட்சிக்க முனிவர்களுடன் இருந்தனர். சுபாகு வந்தபோது ராமன் ஒரு அம்பால் அவனை அழித்தார். மாரீச்சாவை நோக்கி பாய்ந்த அம்பு 800 மைல் தொலைவில் கடலில் அவனை பறக்க வைத்தது. முனிவர்கள் துள்ளி மகிழ்ந்தனர். ராமர் எப்போதும் பணிவுடன் முனிவர்களின் சேவையை செய்தார். அரசனாக இருந்தாலும் ஒரு பக்தராக தன்னை காண்பதுதான் அவரது பரம சந்தோஷம். ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்ரரின் பாதத்தில் விழுந்து சேவை செய்தனர். அவருக்கு மருந்து கொடுத்தல், காடுகளில் மரக்கட்டைகள் எடுப்பது என எல்லாவற்றையும் அவருக்கு செய்து வந்தனர். ஒரு நாள் முனிவர் சொன்னார், மிதிலா நகரத்திற்கு நாம் செல்லலாம். மிதிலா நகரின் மன்னர் ஜனகர் விஸ்வாமித்ரரின் வருகையை கேட்டு வரவேற்க வருகிறார். அங்கே ராமன் மற்றும் சீதை ஒருவரையொருவர் முதன்முறையாக பார்த்து கொள்கிறார்கள். அந்த ஒரு பார்வை, அவள் நிலத்தில் பிறந்த தேவி போல் பாவனை, அவன் பரம்பொருள். அவர்களின் பார்வையில் வானமே இசை பாடுகிறது. விஸ்வாமித்ரரின் அனுமதியுடன் ராமர் மேடையில் சென்று அந்த பெரும் சிவதனுஷினை எளிதில் எடுத்து வளைத்தார். அந்த அம்பு இடையில் முறிந்தது. உலகம் அதிர்ந்தது. அனைவரும் மயங்கி விழுந்தனர். பின்னர் சீதை வந்தாள். மலர் மாலையை எடுத்து ராமனின் கழுத்தில் சூட்டினாள். மாலை சாற்றினாள் சீதா, மாலை மாற்றினாள். மாலை சாற்றினாள் சீதா, மாலை மாற்றினாள். மாலை சாற்றினாள் சீதா, மாலை மாற்றினாள். சீதா மாலை மாற்றினாள். சீதா மாலை மாற்றினாள். மிதிலா முழுக்க ஜெய் ஸ்ரீராம் என எழுந்தது. இந்த நிகழ்வு நடந்த இடம் இன்னும் மிதிலாவில் இருக்கிறது, அந்த தெய்வீக நிகழ்வின் நினைவாக. இக்கதையின் மூலம் நாம் கற்கும் பாடம் என்ன? பணிவில் மகிமை. தசரதர் போல குருவுக்கான சேவை, பகவான் ராமர் போல பக்தியின் வல்லமை, தாயார் சீதை போல இறைவனின் திட்டம் நிகழும்போது அதை யாராலும் தடுக்க முடியாது. அனைவரும் சேர்ந்து பகவான் ஸ்ரீராமரிடம் பிரார்த்திக்கலாம்.
ஓ ராமா, நீயே சத்தியத்தின் உருவம், தர்மத்தின் ஒளி. உன்னால்தான் வாழ்வில் நன்மை ஏற்படும். உன் பாதங்களை அடைந்த நாங்கள் உன்னை போலவே பணிவுடன் வாழ்ந்திட, பக்தியுடன் உன்னை சேவை கொள்ள அருள் புரிய வேண்டும். சீதையாய் உன்னை நேசிக்க, லக்ஷ்மணனாய் உன்னை பாதுகாக்க, விஸ்வாமித்திரராக உன்னை வழிநடத்த செய்ய எமக்கும் அந்த வரத்தை அளிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம்.